வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம சிதம்பரம்ல தாங்க இருக்கோம். நம்மளோட இந்த ட்ரிப் தஞ்சாவூர்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம முதல் நாள் தஞ்சாவூர்ல இருந்த பிளேசஸ்லாம் சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் சுவாமிமலை, கங்கை கொண்ட சோழபுரம்லாம் பார்த்துட்டு சிதம்பரம் வந்துட்டோம். இந்த எல்லா இடங்களை பற்றியுமே 2 எபிசோட்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த 2 எபிசோட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கார்ட்ஸ்லையும் நான் வச்சிருக்கேன். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தாங்க போகிறோம். பிச்சாவரம் கடலூர்லேருந்து 40 கிலோமீட்டர்லையும் சிதம்பரம்லேருந்து 15 கிலோமீட்டர்லையும் இருக்கு. நம்ம இன்னைக்கு பஸ்ல தாங்க போறோம். பஸ்ல போறதுக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட் 15 ரூபாய். டிராவலிங் டைம்னு பார்த்தா 40 நிமிஷம் ஆச்சு. சிதம்பரம்ல இருந்து பிச்சாவரம்க்கு ரொம்பவே ஃப்ரீக்வெண்டா பஸ்ஸஸ் இருக்கு. இந்த வீடியோல பிச்சாவரம்ல என்னென்ன டைப் ஆஃப் போட்டிங் இருக்கு, அங்க போட்டிங் போறதுக்கு எவ்வளவு செலவாகும், பிச்சாவரம்ல பாக்குறதுக்கு வேற என்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம நேரமாவே பிச்சாவரம் வந்துட்டோம். நம்ம பிச்சாவரம் வந்துட்டு இங்க இருக்க ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம் தான் யோசிச்சுட்டு வந்தோம். இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்டோட ஒரு ஹோட்டல் இருக்கு. நாங்க போய் விசாரிச்சு பார்த்தப்பதான் தெரிஞ்சது, அங்க யாரெல்லாம் தங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு கொடுப்பாங்களாம். வெளியில இருந்து வரவங்களுக்குலாம் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்கேஸ் நீங்க பிச்சாவரம்ல ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் ஸ்டேவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வெளியில இருந்து வரவங்களுக்கும் ஃபுட்டு கிடைச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். டிக்கெட் கவுண்டர் பக்கத்துல இருந்த கடையில ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கிக்கலாம். நாங்க இப்ப சாப்பிட்றதுக்காக போட் ஹவுஸ் விட்டு வெளியே வந்தோம். எல்லா கடைகளுமே மூடிதான் இருந்துச்சு. இந்த ஒரே ஒரு கடை தான் திறந்து இருந்துச்சு. காலையில நிறைய வெரைட்டிஸ்லாம் இல்ல, இட்லி மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டோம். இன்கேஸ் நீங்க நேரமா வர மாதிரி இருந்தா வெளியிலேயே சாப்பிட்டு வந்துருங்க. இங்க கடைகள்லாம் பெருசா ஓபன் ஆகுறது இல்ல. ஆனா லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா எல்லா கடையும் ஓபன் பண்ணிடுவாங்க. ஃபிஷ் மீல்ஸ், ஃபிஷ் ஃப்ரைன்னு நிறைய கிடைக்குமா. சாப்பிட்டாச்சு, வாங்க நம்ம போட்டிங் போவோம். பிச்சாவரம்ல 2 டிபார்ட்மெண்ட் போட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. ஒன்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இன்னொன்னு தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட். இங்க போட்டிங் டைமிங் காலையில 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் நடத்துற போட்டிங் டீடைல்ஸை பார்க்கலாம். அங்க 4 சீட்டர், 6 சீட்டர், 8 சீட்டர்னு போட்ஸ் இருக்கு. 4 சீட்டருக்கு 450 ரூபா சார்ஜ் பண்றாங்க. அதுல 1 கிலோமீட்டர் தூரம் கூட்டு போவாங்க. 6 சீட்டருக்கு 650 ரூபா, அதுலயும் 1 கிலோமீட்டர். 8 பேர் போறோம் அப்படின்னா அதுல தான் 2 கிலோமீட்டர் சுத்தி காட்டுவாங்களாம். அதுக்கு 1850 ரூபா சார்ஜ் பண்றாங்க. இந்த எல்லா போட்டிங்க்குமே டியூரேஷன் பார்த்தா 40 நிமிஷம் தான். நம்ம குழந்தைகள்லாம் கூட்டு வரோம்னா 4 வயசுக்கு மேல இருந்தா டிக்கெட் வாங்கணும்னு போட்டிருக்காங்க. இங்க நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகும்போதே லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்புறம் நம்ம உள்ள போறதுக்குன்னு ஒரு டிக்கெட் வாங்கணும். அது ஒரு ஆளுக்கு 10 ரூபாய். நீங்க கேமராலாம் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு 25 ரூபா டிக்கெட் வாங்கணும். இங்க ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்கு, நல்லாவே நீட்டா தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட போட்டிங் பத்தி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 10 பேர் போற போட் இருக்கு. அதுக்கு 1500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. டியூரேஷன் பார்த்தா அதே 40 நிமிஷம் தான். டூரிசம் டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப கம்மியான போட்ஸ் தான் இருக்கு. நாங்க பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருமே டூரிசம் டிபார்ட்மெண்ட் போட்டிங் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. நம்மளும் இப்போ அங்கே தான் டிக்கெட் வாங்கியிருக்கோம். நம்ம 4 பேர் தாங்க வந்திருந்தோம். 8 சீட்டர்ல தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக தூரம் கூட்டு போறாங்க. அதனால இங்க இருந்த இன்னும் 4 பேர் கூட கிளப் பண்ணிக்கிட்டோம். நீங்க வரீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கிளப் பண்ணி போக பாருங்க. அப்பதான் கொஞ்சம் பட்ஜெட்ல முடிக்க முடியும். நம்ம வாங்கின டிக்கெட்லயே நமக்கான போட் நம்பர் எழுதி கொடுத்துருவாங்க. அந்த போட் வர வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். பிச்சாவரம் தாங்க உலகத்திலேயே 2nd லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை தமிழ்ல அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க. பிச்சாவரம்ல நிறைய படங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க. தசாவதாரம், துப்பறிவாளன்லாம் இங்க தான் ஷூட் பண்ணாங்களாம். நம்ம போட் டிரைவர் அண்ணா அந்த ஷூட் பண்ண இடத்துக்கு எல்லாமே நம்மளை கூட்டு போக போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்த பத்தி ஃபுல்லா அவர் தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. இந்த ஜேர்னி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம். இந்த கலர்ல தான் இருக்குமா தண்ணி? கலங்கலா இருக்கு. மொத்தம் 5000 ஹெக்டேர் காடு. இது வழிகள் 4448 வழிகள் இருக்குது. 1700 தீவுகள். சுத்தம்னா ஒரு வாரம் அவங்க ஏரியா. இப்போ நான் பேர்னா தசாவரம் 2 கிலோமீட்டர் போயிடுறாங்க. 1 ஹவர்னா 3 கிலோமீட்டர், 2 ஹவர்னா ஸ்ரீசோழினுக்கு ஏரியா. இப்போ அந்த கோவில் அந்த தீ விபத்து ஏற்பட்டு இறந்தாங்களே ஸ்டூடெண்ட்டு, 22 பேர் இருந்தாங்களே காட்டில். அதனால் எல்லாமே இடம் குறைச்சிட்டாங்க. 40 நிமிஷம் மட்டும் தான் அலோடு. 40 நிமிஷம் தசாவரம் போய்ட்டு ஒரு ஓட கட்டி வருவோம். மொத்தம் 5000 ஹெக்டேர் காடு. இது 35 நாள் சூழப்பட்ட இடம். இது ராஜ்யம் வைக்கால், அந்தாண்ட வெள்ளாறு, இந்தாண்ட கொள்ளிடாறு, 3 ஒன்றா சேர இடம் தான் பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். சேரும் சகதியும் கலந்த இடங்கள், சதுப்பு நிலக்காடுகள். இது வந்து 15 அடி 20 அடி இருக்கும். சைடில் எங்கே பிரிஞ்சாலுமே 3 அடி 4 அடி தான் ஆழம். அதேமாரி மரம் வந்து 21 வகையான தாவரங்கள் இருக்குது இந்த காட்டில்.
தில்லை மரம் சிதம்பரம் நடராஜ கோயிலோட தலைவிருட்சம் அது. இது சுரப்புன்னை மரம். இந்த சுரப்புன்னையில் 3 வகை இருக்குது. ஏந்திலை சுரப்புன்னை, மூக்குத்தி சுரப்புன்னை, பேய் சுரப்புன்னை. அதேமாரி உள்ளார கண்டல் காடுன்னு இருக்குது. அதில் 3 வகை, காகண்டன், வெண்கண்டன், கரிகண்டன். அதுமாரி உமரி, சுவேடா, தில்லை மரம், மலையாத்தி, ஊகா நிறைய வகை இருக்குது. இதில் பாருங்க அதே பாருங்க உயரமாக ஒரு மரம் இருக்கும். அந்த ரவுண்டில் சின்னதாக ஒன்று இருக்கா, அந்தாண்ட கூரை இருக்கல. ஒட்டு மரம், நீல மரம் அதுமாரி சொல்லுவாங்க. அதுமாரி ஏந்திலை சுரப்புன்னை, மூக்குத்தி சுரப்புன்னை, பேய் சுரப்புன்னை 3 வகையான தாவரங்கள். ரைசோபுரா எபிகுலேட்டா, ரைசோபுரா முக்கனுட்டா, ரைசோபுரா லெமார்க்கே. தெர் ஆர் 3 items in பொட்டானிக்கல் நேம். எந்த ஒரு இலையிலையுமே அழுக்கு இருக்காது. சுற்றுப்புற சூழலை தூய்மையாக வைத்திருக்கும் தாவரங்கள். நம்ம உடம்புல 1000 அழுக்கு இருக்கும், ஆனால் இலையில் ஒரு அழுக்கூடும் இருக்காது. நோ டஸ்ட் கிளீன் த ஃபாரஸ்ட், மேன் பீப்புள் இஸ் மணி டஸ்ட். என்னங்க ஐயா? முதலே வந்து மழை காலத்தில் 1-2 வரும், மற்ற டைம்லாம் இருக்காது. அதே 3 வருஷம் முன்னாடி வந்தோட சரி, அதுக்கு பிறகு இப்போ இல்லை. இதெல்லாம் நிறைய காட்டுப்பூனை, நீர் நாய், மயில் அந்த மாதிரி சின்ன மிருகங்கள் தான் இருக்கும். இல்லை விஷக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கொடுமையானது. அது விஷம், அது குச்சிச்சுன்னா விஷம். அதுதான் நீர்நாய் நிறையா உண்டு. ஆட்டர் செல்வம் கரெக்டாக எடுங்க சார். பார்த்தேன். அழகா இருந்துச்சு. நேராக கடல் போகிற வழிக்கு 19 கிலோமீட்டர் வரும். 15-19 கிலோமீட்டர் கிட்ட வரும். அது கொடியம்பாளையம் பழையாறு போய் கலக்கும். இது கெல்லைப்பண்ணோடமாங்க. கடல் தண்ணி 6 மணி நேரம் ஏறும், 6 மணி நேரம் இறங்கும். மனிதனுக்கு கணக்கெல்லாம் பசிக்கும், கடலுக்கு 2 தடவை பசிக்கும். அமாவாசை பருவனில் வட்டரவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா பூமிக்கு எல்லாம் சந்திரம் வரதுனால உயிர் பசின் காரணமாக தண்ணி எடுத்து போயும். அதான் கிராவிடேஷன் பேர். உங்களை எப்படி உங்கள் வீட்டுக்காரங்க திட்டினா ஆனந்த கண்ணீர் வருவீங்க. அடக்க முடியாத ஆத்தத்தை வெளிப்படுத்தும் போது குண்டாங்கோலை பாத்தெல்லாம் பறக்கிற மாதிரி கடலும் தன்னுடைய கோலத்தை வெளிப்படுத்தும் போது பல உயிர்கள் பழிவாங்கப்படுகின்றன. அங்கே வீட்டில் சுனாமினா அங்கே கடலில் சுனாமி. இயற்கை அப்படி தான் நம்ம வாழ்கிறோம். இயற்கை எடுத்து நம்ம வாழ முடியாது. நம்மளுடைய கைப்பட்டால் அந்த வீரர்கள் வளராது, மென்மையானது. தசாவரம் படம் எடுத்த இடம். அடுத்தது கமல் பிக்சர். ஓம் நமோ நாராயண வருதுல பாட்டு. அது ஓம் நமோ நாராயணாய. இந்த காடுகள் காற்றினுடைய வேகத்தை தடுக்கும், கடவுளுடைய மண் அரிமானத்தை தடுக்கும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும், சுனாமியை தடுக்கும், நீர் நிலைகள் காப்பாற்றும், மழை வளத்தை பெருக்கும், மண் வளத்தை காப்பாற்றும். உலகத்திலேருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தன்னோட இனத்தை பெருகிட்டு போகும். நண்டு, மீன், இறால் உற்பத்தி பெரிதும் உதவுது தாவரங்கள். இதை நம்பி 10,000 பேர் கிட்டத்தட்ட படைக்கிறாங்க மக்கள். மீன், நண்டு, இறால் பிடிக்கும். இதான் துப்பறிவாளன் படம் இந்த பக்கம் தான் உள்ளார. துப்பறிவாளன் ஷால் மூவி. எடுத்தீங்களா? எடுங்க. இந்த 40 நிமிஷம் போட்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ. இங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது. இது மேலே ஏறி நம்ம மேங்க்ரூவ் ஃபாரஸ்டோட வியூவை பார்த்து ரசிக்கலாம். நம்ம மேலே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 5 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமோ அதை எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். நாங்கள் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போட்டிங்லாம் முடிச்சுட்டு நம்ம லஞ்சுக்கு சிதம்பரம் வந்துட்டோங்க. நாங்கள் இங்கேருந்து யார்கிட்டையுமே விசாரிக்கல, கூகுள்லேயும் செக் பண்ணல. ஆனால் சிதம்பரமில் இருக்க ரொம்பவே ஃபேமஸான மூர்த்தி கஃபேல தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். சீரக சம்பா பிரியாணி அப்புறம் நூல் பரோட்டான்னு ஆர்டர் பண்ணோம். குவான்டிட்டியும் சரி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு அம்மா சொன்னாங்க, சிதம்பரம்னா மூர்த்தி கஃபே, மூர்த்தி கஃபேனா சிதம்பரம். சிதம்பரம்ல நடராஜர் கோயிலுக்கு அடுத்து ஃபேமஸான ஒரு ஹோட்டலில் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம சென்னையில் பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுங்க. இந்த பிரியாணி ரொம்பவே தரமாக இருந்துச்சு. நீங்கள் சிதம்பரம் வரீங்கன்னா கண்டிப்பாக மூர்த்தி கஃபே ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்கு 2 பிரான்ச் இருக்கு. ஒன்று பஸ் ஸ்டாண்டில் இருக்க பிரான்ச், அப்புறம் கோயில் பக்கத்தில் இருக்கிறது. நம்ம கோயில் பக்கத்தில் இருக்க பிரான்ச்சில் தான் சாப்பிட்டோம். அந்த பிரான்ச்சில்
தான் ரொம்ப நல்லா இருக்கும்னு இங்கே இருந்தவங்கலாம் சொன்னாங்க. இதோட நம்ம சென்னை கிளம்புறோம். எங்களோட இந்த 3 நாள் ட்ரிப் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பிச்சாவரம் போகலான்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.